எழுத்தாளர் சங்கீதப்பிரியா தட்சிணாமூர்த்தியின் உயிரோடு உறவாடும் நேசம் இது. பாகம் 3. கதையின் குரலாக நான் உங்கள் சங்கீதப்பிரியா தட்சிணாமூர்த்தி. இரவு சடங்கிற்காக அறைக்குள் தூரிகையை அனுப்பி வைத்துவிட்டு தனலட்சுமி மற்றும் வேதவள்ளி இருவரும் கிளம்பிவிட கதவை தாழிட்டுவிட்டு திரும்பிய தூரிகைக்கு ஒரு பெருமூச்சு ஒன்று வெளிவந்தது. எப்படி தான் இந்த இடத்துல எல்லாம் இருக்காங்களோ தெரியல. இந்த இடத்துல இருக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஒரு மாதிரி இருக்கே. ரூமில் ஒரு ஏசி இல்லை, டிவி இல்லை, அட்லீஸ்ட் ஒரு ஏர் கூலர் கூட இல்லை. பாத்ரூம் போகணும்னா கூட ரூமை விட்டு வெளியே தான் போய் பின்பக்கமாக தான் போகணும் போல். ஒரு அட்டாச்சு பாத்ரூம் கூடவா கட்டி வச்சுருக்க மாட்டாங்க? ஒரு நாள் இங்கே இருந்ததுக்கே எனக்கு இப்படி இருக்குது. இதில் வாழ்க்கை முழுக்க இங்கே இருக்கணும்னா என்னால் எப்படி முடியும்? இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. முதல்ல இப்போவே இவர்கிட்ட இதை பற்றி எல்லாம் பேசி இவரை இங்கேருந்து சீக்கிரமாக கூட்டிகிட்டு போகிறதுக்கான வழியை பார்க்கணும் என்று தனக்குள்ளேயே நினைத்து கொண்டு அவள் நிமிர்ந்து பார்க்க கட்டிலில் சாய்ந்து அமர்ந்து ஏதோ ஒரு புத்தகத்தை வாசித்து கொண்டிருந்தான் வீரா. வெள்ளை வேட்டி சட்டையிலிருந்து மாறி ஒரு சாதாரண வெள்ளை நிற உள்பனியனுடன் வேட்டி அணிந்தவாறு அவன் கட்டிலில் அமர்ந்திருக்க அவனை கண்டவுடன் எப்பொழுதும் போல் அவன் மீது காதல் ஊற்றெடுத்தது அவளுக்கு. அவனை அணு அணுவாய் ரசித்து கொண்டு அவன் முன்பு வந்து நின்றவள் தொண்டையை கனைக்க அதில் நிமிர்ந்து அவளை ஒரு பார்வை பார்த்து சிறு புன்னகை சிந்திய வீரா, வாமா வந்து உட்காரு என்றான் சாதாரணமாக. அதில் ஒரு சிறு புன்னகையுடன் பால் சொம்பை அவள் அவனிடம் நீட்ட அதை பெற்றுக்கொண்டவன், இங்கே உட்காரு வா என்று தன் அருகே இருந்த இடத்தை தட்டி காட்டி அவன் அழைக்க அதில் சரி என்று சிறு வெட்கத்துடன் தலையசைத்து அவன் அருகே அமர்ந்து கொண்டவள் தலைகுனிந்து கொண்டாள். தன் மனதை கொள்ளை கொண்ட மாயவன் இப்பொழுது இவ்வளவு நெருக்கத்தில் இருப்பது அவளுக்கு ஒருவித இன்ப அவஸ்தையை கொடுத்தது. அவளின் நிலையை அவன் புரிந்து கொண்டானோ என்னவோ ஒரு சிறு சிரிப்புடன் தன் கையில் இருந்த பால் சொம்பை அங்கிருந்த டேபிளில் வைத்துவிட்டு அவளின் கரத்தை எடுத்து தன் கரங்களுள் பொத்தி வைத்து கொண்டான். அவனின் இந்த திடீர் செயலில் அவள் சிறிது பதட்டம் கொள்ள, இவ்வளவு பதட்டப்படாத, எதுக்குமா இவ்வளவு பதட்டம்? நான் தானே. வாழ்க்கை முழுக்க இனி நம்ம ஒன்றா இங்கே தான் இருக்க போகிறோம். நீ இனிமேல் என்ன தினமும் பார்த்து தான் ஆகணும். இதுக்கு எதுக்கு நீ இவ்வளோ பதட்டப்படுற என்று அவன் கூறும் பொழுது அவன் கூறிய வாக்கியத்தில் அவள் முகம் அஷ்டகோணலாய் மாறியது. வாழ்க்கை முழுவதும் நீ இங்கேதான் இருக்க வேண்டும் என்று அவன் கூறியது அவளுக்கு உவப்பாக இல்லை. அவள் முகமாற்றத்தை கண்ட வீரா, என்ன ஆச்சுமா, ஏன் இப்படி இருக்க? புது இடங்கிறதுனால ஒரு மாதிரி தோணுதா உனக்கு என்று அவன் கேட்க அதில் நிமிர்ந்து அவனை தயக்கத்துடன் பார்த்தவள், எனக்கு இந்த இடம் பிடிக்கவே இல்லைங்க என்றாள் வெளிப்படையாகவே. அவள் கூறியதை கேட்டு புரியாமல் புருவம் சுருக்கி அவளை பார்த்த வீரா, பிடிக்கலையா, என்ன சொல்கிற என்றான் புரியாமல். நான் ஓப்பனாகவே பேசிடுறேங்க. நான் உங்ககிட்ட இதை காலையிலேருந்து பேசணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ தான் பேசுகிறதுக்கு நேரம் கிடச்சிருக்கு. எனக்கு இந்த இடம் சுத்தமாக பிடிக்கவே இல்லை. நான் சென்னையில் ரொம்ப ஆடம்பரமாக வளர்ந்த பொண்ணு. நான் வாழ்ந்த வாழ்க்கையே அங்கே வேறு, என்னோடய வாழ்க்கை முறையும் வேறு. ஆனால் இந்த இடத்தோட என்னால் கண்டிப்பாக ஒன்றி போகவே முடியாது. இங்கே நான் எதிர்பார்க்குற எந்த ஒரு அடிப்படை வசதியுமே இல்லை. அங்கே நான் சொடக்கு போட்டு கூப்பிட்டேன்னா எனக்கு சேவகம் செய்கிறதுக்கு 100 பேர் வந்து நிற்பாங்க. ஆனால் இங்கே எல்லாத்தையுமே நானே செஞ்சுக்கணுன்னு வரும்போது கண்டிப்பாக என்னால் இந்த இடத்துல இருக்கவே முடியாது என்று அவள் கூற அவள் கூறியதை கேட்டு உள்ளுக்குள் அதிர்ந்தாலும் வெளியே முகத்தில் எவ்வித உணர்வுகளையும் காட்டிக்கொள்ளாமல் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தான் வீரா. அவன் இப்படி ஒரு கோணத்தில் யோசிக்கவே இல்லை. நகரத்தில் வாழ்ந்து பழகிய அவளுக்கு தன்னுடன் இங்கே வாழ இயலுமா என்று அவன் யோசிக்கவில்லை. மாறாக தான் அவளுக்கு தகுதியானவனா என்று மட்டும்தான் யோசித்தான். ஒருவேளை இப்படி யோசித்து இருந்தால் இந்த திருமணமே வேண்டாம் என்று கூறியிருப்பானோ என்னவோ. அவன் முகத்தை பார்த்தவள் அவன் முகத்தில் எவ்வித உணர்வும் இல்லாமல் இருப்பதை கண்டு தான் கூறுவதை அவன் காது கொடுத்து கேட்கிறான் என்று நினைத்து கொண்டாள். மேலும் தானே பேச துவங்கினாள். அதனால் இங்கேருந்து நம்ம சீக்கிரமே போயிடலாங்க என்று அவள் மெல்லிய குரலில் கூற, போயிடலாம்னா எங்கே போகலாம் என்றான் இப்பொழுது சற்று அழுத்தமான குரலில். நம்ம சென்னைக்கு போயிடலாம் என்று அவள் மெல்ல தன் தயக்கத்தை விடுத்து அவன் கரத்தை பிடித்து அழுத்தம் கொடுத்தவாறு கூற, சடார் என்று அவள் கரத்தை உதறிவிட்டான் வீரா கோபமாக. அவனின் செயலில் அதிர்ந்து போனவள், என்னங்க என்று பதட்டத்துடன் அவனை அழைக்க, போதும் நிறுத்து என்று ஆக்ரோஷமாக கத்தினான் வீரா. அவனின் ஆக்ரோஷத்தை கண்டு விக்கித்து போனாள் தூரிகா. முதலாக அவன் கோவப்பட்டு பார்க்கிறாள்.
அவனின் கோபத்தைக் கண்டு இவளுக்கு தானாக பயம் வந்துவிட, நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் கேளுங்க என்றாள் அவசரமாக. நீ எதுவும் சொல்ல வேண்டாம் என்று மீண்டும் கோபமாக கத்தியவன் கட்டிலிலிருந்து எழுந்து கோபமாக ஜன்னலின் அருகே சென்று நின்று விட்டான். அவளோ அவனை பின்தொடர்ந்து வர அவளை கை நீட்டி தடுத்தவன் அவள் புறம் திரும்பி ஆக்ரோஷமாக அவளை பார்த்தவாறு, இந்த மாதிரி எண்ணத்தோடு தான் நீ இருக்கிய தூரியா? ஏன் இப்படியெல்லாம் முட்டாள்தனமாக யோசிக்கிற? இது முட்டாள்தனத்தோட உச்சகட்டம். எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளை மாற்றிக்கணுன்றது தான் மனுஷனோட இயல்பாக இருக்கணும். ஆனால் நீ என்னடான்னா இவ்வளோ ஆணவமாக பேசுகிற? அங்கே நகரத்தில் இருக்கும்போது நீ கையை அசைச்சா உடனே ஓடி வந்து உனக்கு வேலை செய்வதுக்கு ஆட்கள் இருக்காங்க. ஆனால் அவங்க யாரும் உண்மையான அன்போடவும் பாசத்தோடவும் அதை எதையும் செய்ய மாட்டாங்க. ஆனால் எங்கள் கிராமத்தில் அப்படி இல்லை. உனக்கு ஒரு சின்ன காயம் ஏற்பட்டால் கூட பதறி துடிச்சு போயிடுவாங்க. அது நடிப்பும் இல்லை, உண்மையாக உன் மேலே வச்சிருக்க பாசம். அது உனக்கு புரியுமா என்று அவன் கேட்க, அவன் கூறியதெல்லாம் கேட்டவளுக்கு கோபம்தான் வந்தது. இப்போ நான் என்ன தப்பாக சொல்லிட்டேன்னு இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க? எனக்கு இந்த இடம் பிடிக்கல, அதனால் இங்கேருந்து போகலான்னு சொல்கிறேன். இதில் என்ன தப்பு இருக்குது? நாளை பின்ன நீங்கள் என் வீட்டில் ஏதாவது சூழ்நிலையில் வந்து தங்கி இருக்கும்போது அந்த இடம் பிடிக்கலன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அப்போ நீங்கள் எங்கே போகிறீங்களோ அங்கே நானும் வந்து தானே ஆகணும். இதுவே நான் சொன்னால் உங்களுக்கு தப்பாக தெரியுதா? ஆண்களுக்கு ஒரு நியாயம், பெண்களுக்கு ஒரு நியாயம், அப்படி தானே என்று அவள் கோபமாக கேட்க, உன்னோட பேச்சே தப்பாக இருக்குது. நீ எதுக்கு என்னமோ என்ன ஆணாதிக்கவாதிங்கிற மாதிரியே பேசுகிற? நான் அப்படி சொல்லவே இல்லையே. நீ சாதாரணமாக எனக்கு இந்த இடத்துல இருக்க பிடிக்கல, வேறு இடத்துக்கு போகலான்னு சொல்லியிருந்தா கூட நான் அதை ஏற்றுக்கிட்டு இருந்திருப்பேன். ஆனால் நீ சொன்ன காரணம் ரொம்ப மோசமானது. இங்கே இருக்கிற சூழ்நிலையில் என்னால் ஒன்றி போக முடியல, இங்கே நான் எதிர்பார்க்குற எதுவுமே கிடைக்கலன்னு சொல்கிறியே. இங்கே உனக்கு கிடைக்க போகிற அன்பும் பாசமும் உன்னோட சிட்டிக்கு போனால் அங்கே கிடைக்குமா? கிடைக்கும். ஆனால் உன் அம்மா அப்பாவை தவிர வேறு யாராவது உன் மேலே உண்மையாக பாசமோ அன்போ காட்டுவாங்களா என்று அவன் கேட்க, அவளிடம் அதற்கு பதிலில்லை. பதில் சொல்ல முடியலல்ல, இதுதான் உண்மை. அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. நீ என்ன சொன்னாலும் சரி, என்னால் இங்கேருந்து வர முடியாது. இது என் ஊர். இந்த இடத்த விட்டு நான் வரவே மாட்டேன். நீயும் இங்கே தான் இருந்தாகணும். ஒரு வேளை இங்கே இருக்க விருப்பம் இல்லைனா அதுக்கு மேலே என்ன முடிவு பண்ணணுமோ நீயே பண்ணிக்கோ என்று கூறிவிட்டு அவன் வேகமாக சென்று கட்டிலில் அவளுக்கு முதுகு காட்டி படுத்துவிட, அவன் கூறியதை கேட்டு அதிர்ந்து நின்றாள் அவள். இவன் கூறுவதை பார்த்தால் விருப்பமில்லை என்றால் இங்கிருந்து சென்றுவிடு என்பது போல்தானே கூறுகிறான். திருமணம் நடந்த அன்றே இப்படி பேச வேண்டுமா என்று அதிர்ச்சியில் இருந்தவளுக்கு தன்னவன் மீது கோபம்தான் பெருகியது. ஆனால் தான் பேசியது தவறு என்று அவளுக்கு புரியவில்லை. அதில் அவனை முறைத்தவள், நீங்கள் பேசுகிறதுக்கான அர்த்தம் என்னன்னு தெரியுமா என்று அவள் கோபமாக கேட்க, உன்கிட்ட சண்டை போடுற மனநிலையில் நான் இப்போ இல்லை தூரிகா. கல்யாணமான முதல் நாளே என்னை கை நீட்ட வச்சிடாத, வந்து ஒழுங்கா படு என்று வேறு புறம் திரும்பியவாறு பேசியவன் அறையின் விளக்கை அணைத்துவிட்டு படுத்துவிட அதில் கோபமாக வந்தது அவளுக்கு. அதே கோபத்துடன் கட்டிலில் அமர்ந்தவள் தானும் அவனுக்கு முதுகு காட்டி படுத்துக்கொண்டாள். திருமணமான அன்றே இரண்டு இதயத்திற்கும் இடையில் சிறிது விரிசல் ஏற்பட்டது. இந்த விரிசல் சரியாகுமா இல்லை இன்னும் பெரிதாகுமா? அதை இனி வரும் அத்தியாயங்களில் காணலாம்.